ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா, சூப்பர் டேஸ்டியா பாகற்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான பாகற்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கடுகு அண்ட் ஆனியனை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வெசல் எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வச்சிருந்த கடுகை போடணும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கட் பண்ண வச்சிருந்த ஆனியனை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு 1 ஆர் 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. ஆனியன்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த பாகற்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நம்ம போய் அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிட்டு வரலாம். இப்போது தேவையான அளவு மல்லி, மஞ்சள், சோம்பு, குண்டு மிளகாய் அண்ட் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் நல்லா கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் இருக்கிற பாகற்காயை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு அதில் புளி தண்ணியை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சில பேர் வீட்டில் சால்ட் போட மாட்டீங்க, ஸோ அதை அவாய்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அட்லீஸ்ட் 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இப்படி சிம்பிள் ஸ்டெப்பில் சூப்பர் டேஸ்டி, ஸ்லைட் பிட்டரும் பர்ஃபெக்ட் ஃப்ளேவரும் இருக்கிற பாகற்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.